ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 24, 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா 2025 அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 2025 பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் விருது 2025. ஸோ நமக்கு தெரியும் ஜனவரி 23ஆம் தேதி தான் வந்து யாரோட பிறந்த தினம் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட பிறந்த தினம். அதை வந்து நம்ம பராக்கிரம திவாஸ் அப்படிங்கிற பெயரில் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து இந்த விருது அவரோட பிறந்த தினத்தில் இந்த விருது அப்படிங்கிறது வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எந்த அமைப்புக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இன்காய்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 2030க்குள்ளே ஜிஐ டேக் இந்தியாவின் இலக்கு. ஸோ இவ்வளோ ஜிஐ டேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2030க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பொருட்களுக்கு ஜிஐ டேக் வாங்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. ஸோ அப்போ இப்போ எவ்வளோ பொருட்களுக்கு ஜிஐ டேக் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 605 பொருட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜிஐ டேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் இல்லையா? ஸோ இது வந்து 1999 இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் இதில் முக்கியமானது அப்படின்னா இப்போ ஜிஐ டேக் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டேட் எதுனா உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ உத்தரப்பிரதேஷில் வாரணாசி அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் வந்து அதிகமான ஜிஐ டேக் பெற்று ஃபஸ்ட்டாக ஜிஐ டேக் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஸோ எந்த பொருளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்ஜிலிங் டீக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2003 வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 58 பொருட்களுக்கு இப்போ வரைக்கும் ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ ஜடேரி, நாமக்கட்டி, வீரவநல்லூர், செடிப்புட்டா சேலைகள், அப்புறம் வந்து மட்டி வாழைப்பழம், கன்னியாகுமரி, இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக கொடுக்கப்பட்ட சில முக்கியமான பொருட்கள். ஸோ இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து அதை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும் ஜிஐ டேக் உள்ளது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். அடுத்தது விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை 2024. இந்த விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை 2024 எந்த ஸ்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? இது ஒரு பாலிசி. ஸோ இது வந்து வெளியிட்டிருக்கிறது உத்தரப்பிரதேஷ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து நேற்றுக்கு என்ன அப்படின்னா இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதை வெளியிட்டு இந்த கீழடி அருங்காட்சியகம் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்து என்ன ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழ் நிலப்பரப்பில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இருந்துச்சு, தமிழ் மண்ணில் இருந்து தான் இரும்பு காலம் தொடங்குச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சிகள் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க கீழ்நமண்டி, கிருஷ்ணகிரியில் இருக்க மயிலாடும்பாறை, சேலத்தில் மாங்காடு, தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர், சிவகலை. ஸோ இந்த பிளேஸ்லலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம். ஓகேவா? இந்த அகழ்வாராய்ச்சி ரிலேட்டடான கொஷின்ஸ் இந்த தடவை அப்கமிங் எக்ஸாம்ஸில் நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது ரிலேட்டடான நியூஸஸ் அப்படிங்கிறது டெய்லி நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ இதில் தான் தமிழகத்தில் இரும்பை உருக்கி பயன்படுத்திய தொழில்நுட்பம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அமெரிக்காவோட பீட்டா அனலிட்டிக் ஆய்வகம் அங்கே அனுப்பி தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இரும்பின் பயன்பாடு அப்படிங்கிறது 3300 கிமு 3300க்கு அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யார் தலைமையில் இந்த ஆய்வு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா. ஓகேவா? சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2013 இருந்து 16ஆம் ஆண்டு வரை மத்திய அரசு சார்பில் அகழாய்வு பணியை யார் அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் மேற்கொண்டார்னு சொல்லியிருக்காங்க. இவர் நேம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே? ஸோ கீழடியில் எந்த குழுவின் தலைமையில் அமைஞ்சிச்சு அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் 20 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்துள்ள இந்தியா.
ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டெய்லி பார்த்துட்ருக்கோம் இந்த உலக பொருளாதார அமைப்பு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1971 ஜனவரி 24 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்தியா எவ்வளவு அந்த முதலீட்டை ஈர்த்திருக்கு அப்படின்னா 20 லட்சம் கோடிக்கும் அதிகமானது. ஸோ இதுவுமே எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பெண் குழந்தைகள் குறித்து இந்தியா பெருமிதம், பிரதமர் மோடி. ஸோ ஜான்வரி 24 வந்து என்ன டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஸோ இது முக்கியம். அதே மாதிரி இதே ஜான்வரி 24 தான் வந்து சர்வதேச கல்வி தினம் அப்படிங்கிறதும் செலிப்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா. ஸோ தேசிய கல்வி தினம் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது கூட்டுறவுத்துறை அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறைக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் இந்தியாவில் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 2021 தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் முக்கியம். அண்டு இது வந்து அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் வந்து கூட்டுறவுத்துறைக்கும் பொறுப்பு வகித்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற முழக்கத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிறது யாரோட முழக்கம் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி தான் ஃபஸ்ட்டாக இதை சொல்லியிருப்பார். இஸ்ரேலுக்கான புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா ஜிதேந்தர் பால் அப்படிங்கிறவர். ஸோ இவர் இஸ்ரேல் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்தது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025 வந்து யார் ஃபஸ்ட் பிளேஸ்னா USA. ஸோ செகண்ட் பிளேஸில் ரஷ்யா, தேர்ட் பிளேஸில் சீனா, ஃபோர்த்து பிளேஸில் இந்தியா இருக்கும். ஓகேவா. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ். அதே போல் போர்க்கள கண்காணிப்பு அமைப்பு ஒன்று வந்து BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னா சஞ்சய் அப்படிங்கிறது. அடுத்தது 2025 நிதி சுகாதார குறியீடு. ஸோ இதை வெளியிட்டது யாருன்னா நிதி ஆயோக் தான். ஸோ நிதி ஆயோக் தெரியும் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க 2015 ஜனவரி 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நிதி சுகாதார குறியீடு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 5 இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான், அதாவது ஒரு மாநிலத்துக்கு வந்து கடன் எவ்வளவு இருக்குது, ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் இப்போ சுகாதாரமாகட்டும் கல்வியாகட்டும் எல்லாத்துலேயும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு 5 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது டோட்டலாகவே ஒரு 18 பெரிய மாநிலங்களில் மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒடிசா இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் சத்தீஸ்கர், தேர்ட் பிளேஸில் கோவா, நம்ம தமிழ்நாடு வந்து 11வது பிளேஸில் இருக்கும். அடுத்தது வந்து ஜனவரி 29 விண்ணில் பாய்கிறது GSLV F-15 ராக்கெட்டு. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இது தரைவழி கடல்வழி வான்வழி போக்குவரத்து பாதுகாப்பு பயன்பாட்டுக்கு உதவும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு, அதை தான் என்னன்னு சொல்லுவோம் IRNSS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து உருவாக்குறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த IRNSS அப்படிங்கிற வரிசையில் 2013 18 வரையான காலகட்டத்தில் எத்தனை செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 8 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவுக்கான பிரத்யேக வழிகாட்டியோட பெயர் என்ன டெக்னாலஜியில் செய்கிறாங்க அப்படின்னா நேவிக். ஓகேவா. ஸோ NAVIC அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இந்தியாவுக்கான பிரத்யேக அந்த வழிகாட்டி செயற்கைக்கோள் வந்து செய்யப்படுது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 காப்பி உற்பத்தி நாடுகள் இந்தியா வந்து ஒரு இடம் முன்னேறி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருந்துச்சுன்னா 8வது பிளேஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பெருவை பின்னாடி தள்ளி இந்தியா வந்து 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா பிரேசில் இருக்காங்க. ஸோ நம்ம 10th புக்லேயே பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து 2 வகையான காஃபி இருக்கும். ஒன்று வந்து அராபிகா, இன்னொன்று ரொபஸ்டா அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து அதிகமாக அராபிகா வகை காப்பியை தான் வந்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டு காஃபி உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸ்னால் கர்நாடகா, செகண்ட் வந்து கேரளா, தேர்ட் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கும். அடுத்தது உத்தியம் தளத்தில் சிறு தொழில் மட்டுமே அனுமதிக்க கோரிக்கை. ஸோ இந்த சிறு குறு தொழில் MSME இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து முறைப்படுத்துறதுக்கான ஒரு இணையதளம் தான் எது அப்படின்னா இந்த உத்தியம். ஸோ இதில் வந்து இந்த MSME வச்சுருக்கிறவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் அதில் என்னென்னா
சேவை மற்றும் உற்பத்தி துறை இருக்குது இல்லையா, ஸோ அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் அந்த செக்டார்ஸை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இணையதளத்தோட பெயர் என்ன அப்படின்னா உத்யோக். ஓகேவா, ஸோ அதுதான். அண்ட் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது திருச்சியில் ஒலிம்பிக் அகாடமி. ஸோ இது திருச்சியில் எங்கே அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவெரும்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பக்கத்தில் இருக்க எலந்தப்பட்டி அப்படிங்கிற கிராமம். ஸோ திருவெரும்பூர் எங்கே இருக்குது, திருச்சியில் இருக்குது. இங்கே தான் ஒலிம்பிக் அகாடமி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு வருது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் யுனெஸ்கோ விருதுக்கு தேர்வு. ஸோ யுனெஸ்கோ விருதுக்கு வந்து இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ துக்காச்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது தான் இதோட பேர். 1300 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது. ஸோ இது வந்து கடைசியாக எப்போது கும்பாபிஷேகம் நடந்தது அப்படிங்கிற தகவல் இல்லாத நிலையில் இப்போ வந்து அதை வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தினாங்க. ஸோ இப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால யுனெஸ்கோவோட இதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்குது. ஓகேவா. கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அடிக்கல் நாட்டினார் முதல்வர். ஸோ இது பார்த்துருப்போம். சிவகங்கை மாவட்டம் கீழடி, அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் இல்லையா. ஸோ 2 பிளேசஸ்லேயுமே வந்து அந்த திறந்த அருங்காட்சியகங்கள் அமைக்கிறதுக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். ஸோ கீழடியில் மத்திய தொல்லியல் துறை சார்பில் 2015 தான் இந்த அகழ்வாய்வுகள் தொடங்கப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ இந்த டேட்டா முக்கியமானது. அடுத்தது ராமேஸ்வரம் கடலோட ஆராய்ச்சி மையம் ஒழுங்குமுறை குழுமம் ஒப்புதல் தருமா அப்படின்னு. ஸோ இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த ராமேஸ்வரத்தில் கடலோர ஆராய்ச்சி மைய வளாகம் அமைக்கிறது பிளான். அண்ட் ஆல்ரெடி தேசிய கடலியல் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா NIOT அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பள்ளிக்கரணையில் செயல்பட்டுருக்கு. ஓகேவா, இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது முற்கால பல்லவர் மன்னர் செப்பேடு கர்நாடக மாநிலத்தில் கண்டெடுப்பு. ஸோ முற்கால பல்லவ மன்னவரான சிவசிம்மவர்மன் பிராமணர்களுக்கு ஒரு கிராமத்தை தானம் அளித்ததற்கு ஆதரமான செப்பேடு வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் கிடைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இதான் இதில் முக்கியம். அதுக்கப்புறம் வாதாபியை ஆண்ட 2ஆம் புலிகேசி வீழ்த்தியவர் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். ஸோ இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனை என்னன்னு சொல்லுவாங்க, வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முற்கால பல்லவ மன்னர் செப்பேடு எங்கே கிடச்சிருக்குன்னா கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிரிக்கெட் பந்தில் கின்னஸ் சாதனை. ஸோ என்ன அப்படின்னா இந்த வான்கடே மைதானம் அப்படிங்கிறது மும்பையில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது 1974 திறந்திருப்பாங்க. இதெல்லாம் நிறைய கொஷின்ஸில் பார்த்துருப்பீங்க. வான்கடே மைதானம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1974. இப்போ இது ஆரம்பித்து 50வது ஆண்டு ஆயிடுச்சு. அதனால் இந்த இதில் நியூஸில் வந்திருக்கு. ஓகேவா, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பால்ஸ் யூஸ் பண்ணியே அந்த வான்கடே 50 years ஆஃப் வான்கடே ஸ்டேடியம் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஓகேவா, அதனால தான் இங்கே வந்திருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜான்வரி 25 இல்லையா. ஸோ என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தினம் இருக்குது. ஒன்று வந்து தேசிய வாக்காளர் தினம். ஸோ தேசிய வாக்காளர் தினம் நமக்கு தெரியும், நம்ம நிர்வாச்சன் சதன் அப்படிங்கிறது நம்ம தேர்தல் ஆணையம் ஜான்வரி 25 1950 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த தேசிய வாக்காளர் தினமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஜனவரி 25 இன்னொரு தினம் என்ன அப்படின்னா தேசிய சுற்றுலா தினம். ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான டேட்டா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு February 2nd வீக்லேருந்து கொடுக்கப்படும். ஓகேவா, ஓகே ஃபைன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.